இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் நெத்தில குங்குமம் என்ன ஆச்சு? என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவர் இப்ப எங்க இருக்காரு? சார், சார், இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. முதல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார். நர்ஸ், நர்ஸ், வீல் சேர் எடுத்துட்டு வாங்க. சார், சார் வந்து உட்காருங்க. சார், டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாரு. ப்ளீஸ் சார், உட்காருங்க. பாத்து சார். நான் எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது இப்ப நடந்துருச்சு. மித்ரா வாழ்க்கையில ஏதோ நடக்க போதுன்னு எனக்கு ஏதோ பயமா இருக்குன்னு உங்ககிட்ட, அத்தை கிட்ட, தேவயானி கிட்ட, வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன். ஆனா நீங்க யாரும் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. என்னோட வேதனையை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. மித்ரா மேல நான் அதிகமா பாசம் வச்சிருக்கிறதுனால பொசசிவ் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா கடைசியில ஜோசியர் மட்டும்தான் நான் சொன்னதை நம்பினாரு. இந்த தாயோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டாரு. அரவிந்தா, மித்ராவுக்கு ஏதோ நடக்க போகுதுங்கிற பயம் உண்மைதான். மித்ரா பிறந்த நட்சத்திரப்படி
அவனுக்கு மார்க்கண்டேய தோஷம் இருக்கு. மார்க்கண்டேய தோஷமா? அப்படின்னா ஏதாவது ஆபத்தா சாமி? எந்த ஒரு தோஷத்துக்கும் அதுக்கு பரிகாரம் உடனே கிடைக்கும். ஆனா மார்க்கண்டேய தோஷத்துக்கு அப்படி இருக்காது. அந்த தோஷத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்னா, பூமியை கார்மேகங்கள் சூழ்ந்த மாதிரி சாவு மித்ராவை சூழ்ந்திருக்கு. அந்த தோஷத்தோட தாக்கம் இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அரவிந்தா, பெரியம்மா, சாமி, இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? இருக்கு, ஆனா அது ரொம்ப கஷ்டமானது. சாமி, தோஷ பரிகாரங்களுக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிக்கிறேன். எவ்வளவு ஹோமம் செய்யணும்னாலும் நான் தயாரா இருக்கேன் சாமி. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் அதை இஷ்டத்தோட பண்றேன் சாமி. இந்த தோஷ பரிகாரத்துக்கு இந்த பூஜையோ புனஸ்காரங்களோ முக்கியம். மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும். நீங்க ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க. கல்யாணம் தானே? என் பையனை கல்யாணம் பண்ணிக்க நிறைய பொண்ணுங்க காத்திருக்காங்க. உடனே அவங்கள யாரையாவது மித்ராக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீங்க மித்ராவுக்கு ஏதோ ஒரு பொண்ணை கட்டி வைக்க கூடாது. மித்ரா ஜாதகத்துக்கு ஏத்த பரிகாரமா லட்சத்துல ஒரே பொண்ணுக்கு தான் இருக்கு. அப்படி ஒரு ஜாதகம் இருக்கிற பொண்ணை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு ஜாதகம் உள்ள பொண்ணுதான் மித்ராவை அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியும். சாவுக்கு எதிர்மருந்து அமிர்தம். இப்ப மித்ராவோட தோஷ நிவாரணத்துக்கு எதிர்மருந்து வேணும்னா அப்படி ஒரு பொண்ணை மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பொண்ணுதான் அவனுக்கு நிழலா இருக்கணும். சிரஞ்சீவியா லட்சுமி சௌபாகியவதியா இருக்கிற அந்த பொண்ணை மித்ராவுக்கு நீங்க கட்டி வைக்கணும். சீக்கிரமா அந்த வேலையை பாருங்க. சரிங்க சாமி. ஜோசியர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நாங்க நிறைய பொண்ணுங்களோட ஜாதகத்தை பார்த்தோம். ஆனா கடைசியில என்ன ஆச்சு?